நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்களா? இல்லை லோன் வாங்கி இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை லோன் வாங்கி எல்லாமே கட்டி முடிச்சிட்டிங்களா? உங்கள் 3 பேருக்குமே அஃபெக்ட் ஆகிற மாதிரி, அதே நேரத்தில் யூஸ் ஆகிற மாதிரி 2 சம்பவங்கள் ரீசெண்டாக நடந்திருக்கு. என்னென்னா, மதுரையில் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அது நம்ம சேனலுக்கு கால் பண்ணி சொன்னார். என்ன நடந்துச்சு அப்படின்னா, மதுரையில் அவரோட ஃப்ரெண்டு வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் 2 வீலர் லோன் எடுத்திருக்காரு. அவர் வந்து ஒரு 6 மாதம் இடையில கட்ட முடியாமல் போயிடுச்சு. நமக்கே தெரியும், இடையில 1 மாதம் லோன் கட்டலைன்னா கூட நமக்கு வந்து மெசேஜ் வரும், கால் வரும், நோட்டீஸ் வரும். திருப்பி அந்த 1 மாதம் லோனை சேர்த்து கட்டும்போது பெனால்ட்டி ஃபைனோட தான் சேர்த்து கட்டுவோம். அதுவே 3 மாதம் தொடர்ந்து கட்டலை அப்படின்னா அதுக்கு வந்து நான் பெர்ஃபார்மிங் அசட், அதாவது என்பிஏ அக்கௌண்ட்டாக அது மாறிடும், டிஃபால்ட் அக்கௌண்ட்டாக அது மாறிடும். அப்புறம் அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு மெசேஜ், கால், நோட்டீஸ்னு சொல்லி ஏகப்பட்டது வரும். அதுக்கப்புறம் அதை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பெனால்ட்டி ஃபைனோட சேர்த்து கட்டுவோம். இப்படி 3 மாதத்துக்கு மேலே நம்ம லோன் கட்டவே இல்லை அப்படின்னா அந்த என்பிஏ அக்கௌண்ட்டை, அந்த டெப்டை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக ரெக்கவரி ஏஜென்சி வருவாங்க. அப்படி 2 பேர் வந்து அவரோட பைக்கை சீஸ் பண்ணுறதுக்காக அவர் வீட்டுக்கு போயிருக்காங்க. நம்ம சேனல் கால் பண்ணி சொன்னார்ல, உடனே அவர் போய் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், அந்த 2 பேர் வந்து நாங்கள் பேங்க்லேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். இவர் கேட்டிருக்காரு, அஸ் பர் ரூல் நீங்கள் பேங்க்லேருந்து வந்தாலும் உங்களோட பேங்க் ஐடி கார்டு காட்டுங்க, ஆத்தரைசேஷன் லெட்டர் காட்டுங்க, நோட்டீஸ் காட்டுங்க அப்படின்னு சொல்லவும், இவர் ரூல்ஸ்லாம் பேசுவோம். அவங்க வந்து இல்லை நாங்கள் வந்து ரெக்கவரி ஏஜென்சிலேருந்து தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவும், ரெக்கவரி ஏஜென்சியாகவே இருந்தாலும் நீங்கள் எந்த பேங்க்கை ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்கீங்க அப்படிங்கிற அந்த ஐடி கார்டு, லெட்டரோ இல்லை ஆத்தரைசேஷன் நோட்டீஸோ ஏதோ ஒன்று கொடுங்க, காட்டுங்க, அப்படின்னா தான் நாங்கள் நம்ப முடியும். இல்லாட்டி நீங்கள் வண்டியை திருடிட்டு போயிட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லிலாம் கேட்கவும் இவங்க வந்து ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க வந்து வண்டியை வந்து சீஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு அவங்களும் அனுமதிக்கலை. உடனே இந்த ரெக்கவரி ஏஜென்சிலேருந்து வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அங்கே இவரும் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் தன்னோட தரப்பு நியாயத்தை சொல்லியிருக்காரு. ஆனால் போலீஸ் வந்து அந்த ரெக்கவரி ஏஜென்ட் சொன்ன விஷயத்தை மட்டும் ஏற்றுக்கிட்டு, அவங்க கம்ப்ளைண்ட்டை ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு மட்டும் சிஎஸ்ஆர் காப்பி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. உடனே வெக்ஸான நம்ம கால் பண்ணி சொன்னார்ல, அவர் வெக்ஸ் ஆகிட்டார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் வெப்சைட்டில் போய் அவங்களோட கிரீவன்ஸ் ரெட்ரஸல் அட்ரஸ் என்ன, மெயில் ஐடி என்ன, அதே மாதிரி மேனேஜிங் டைரக்டர் யார், அப்படி அப்புறம் பிரான்ச் ஆஃபீஸர் யார், இவங்க எல்லாரோட மெயில் ஐடியும் நோட் பண்ணி அவங்களுக்கு வந்து டீட்டெயிலாக இதான் நடந்துச்சு. அதே மாதிரி எங்களோட வண்டியை வந்து திருடிட்டு போக பார்த்தாங்க 2 பேர், யாருன்னே தெரில, கேட்டால் ஐடி கார்டெலாம் ஷோ பண்ணலை, திருடிட்டு போக பார்த்தாங்க. எங்களோட எங்கள் வீட்டில் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இணைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி மெயில் போட்டுவிட்டார். அதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து பெருசாக ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி லோன் வாங்கினவருக்கு ஃபேவராக அந்த விஷயத்த பேசி முடிச்சிட்டாங்க. சரி, இந்த பேங்க்கோ இல்லை ரெக்கவரி ஏஜென்சியோ நம்ம லோன் கட்டணும்னு சொல்லி எப்போ தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டியை, வண்டியோ இல்லை காரோ இல்லை வீடையோ எப்போ அவங்க வந்து ஜப்தி பண்ணலாம், சீஸ் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னா, கோர்ட்டில் போய் முறையாக ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்து அந்த ஆர்டர் காமிச்சு தான் அவங்க வந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டியை வந்து சீஸ் பண்ணி கொண்டு போகணுமே தவிர, எந்த ஒரு ஆர்டரும் இல்லாமல், எந்த ஒரு லெட்டரும் இல்லாமல் நம்ம பைக்கையோ இல்லை காரையோ இல்லை வீட்டையோ ஜப்தி பண்ண முடியவே முடியாது. அதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. அப்படி பேங்க்கோ இல்லை ரெக்கவரி ஏஜென்சியோ அவங்களோட கடனை வசூல் பண்ணணும், அவங்களோட நஷ்டத்தை சரி பண்ணணும் அப்படின்னா சிவில் கோர்ட்டுக்கு போகலாம். இல்லை சிவில் கோர்ட்டுக்கு போனால் வந்து டைம் ஆகும் அப்படின்னா அதுக்கு டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல்னு சொல்லி ஒரு ட்ரிபியூனல் இருக்குது, அங்கே கூட போய் அவங்களோட ஆர்டர் வாங்கிட்டு வரலாம். அதே நேரத்தில் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி 10 லட்சத்துக்கு குறைவாக உள்ள லோன், அதாவது கிரெடிட் கார்டு லோனு, அப்புறம் ஹவுஸ் லோனு, அப்புறம் பர்சனல் லோன், இந்த லோன்லாம் பார்த்தீங்கன்னா இதை வசூல் பண்ணுறதுக்குன்னு சொல்லி வீட்டுக்கு முன்னாடி போய் ஹராஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் நேராக லோக் அதாலத்துக்கு கூட போகலாம். சிவில் கோர்ட்டு போகணும் அவசியம் இல்லை, இல்லை டிஆர்டி போகணும் அவசியம் இல்லை. நேராக லோக் அதாலத், அதாவது சமரச நீதிமன்றத்தில் போய் சம்மந்தப்பட்ட பார்ட்டிக்கு கூப்பிட்டு சமரசம் பண்ணி முடிஞ்சால் அந்த கஸ்டமர் வந்து ஒன் டைம் செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறாரா, அதாவது மொத்த லோனையும் சேர்த்து ஒரே லோனாக அடைக்கிறாரா, அந்த லோனை மட்டும் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி டிஸ்கவுண்ட் பண்ணி ஆஃபர் பண்ணி கம்மியாக அடைக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டு ஒன் டைம் செட்டில்மெண்ட் கூட பண்ணி சமரசம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு. ஆனால் கஸ்டமர் அப்படி ஒன் டைம் செட்டில்மெண்ட் பண்ண வர்றாரு அப்படின்னா அவருக்கு வந்து அப்போ வேணுமா அந்த லோன் அடைச்சலாம். ஆனால் பின்னாடி சிவில் ஸ்கோரை வந்து அவருக்கு வந்து அடியாகும், பின்னாடி வேறு எந்த லோனும் வாங்க முடியாது. இதே மாதிரி கோயம்புத்தூர் ஒருத்தர் வந்து லோன் வாங்கியிருக்காரு, 20 லட்ச ரூபா லோன் வாங்கியிருக்காரு. ஆனால் கட்ட வேண்டிய வட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 2 கோடி ரூபாய் கட்ட மாதிரி இருக்குது. உடனே இவர் வந்து ரெக்கவரி ஏஜென்சியில் வந்து இவர் வீடு வந்து கடனில் இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டு சவத்தில் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. இதே மாதிரி சென்னையை சேர்ந்த ஒருத்தர் வந்து கொட்டாக் மஹேந்திரா பேங்க்கில் வந்து 1.5 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. அந்த கடனையே அடைச்சிட்டாரு. ஆனால் அந்த கடனை அடைச்சதுக்கு உண்டான சர்டிஃபிகேட், அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து அவங்க தரலை. அதனால் இது கோர்ட்டு கேஸுன்னு போய் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, அப்படி தராத பேங்க் வந்து, தவறான தகவல் கொடுத்த பேங்க் வந்து 1.5 லட்ச ரூபா ஃபைன் போட்டு அந்த கேஸை முடிச்சிட்டாங்க. இப்படி லோன் வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை லோன் வாங்கி கட்டி முடிச்சிருந்தாலும் சரி, இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி, அவங்கள அஃபெக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்களை தான் நிறையா தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி நீங்கள் லோன் கட்டிக்கிட்டு இருக்கீங்க, திடீர்னு இடையில கட்ட முடியல அப்படின்னா, திடீர்னு ரெக்கவரி ஏஜென்சி வந்து யாரோ வந்து உங்களை ஹராஸ் பண்ணுறாங்கன்னா அது பண்ணக்கூடாது. சரி, இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், நாம பேங்க்கு கிட்ட தான் லோன் வாங்கியிருக்கோம், திடீர்னு யாரோ எதுக்கு ரெக்கவரி ஏஜென்சின்னு சொல்லி 2 பேரும் 3 பேர் வந்து நம்மளை ஹராஸ் பண்ணணும், நம்ம வண்டியோ சொத்தையோ சீஸ் பண்ணிட்டு போகணும். இந்த மாதிரி லோன் ரெக்கவரி ஏஜென்சி சம்மந்தமாகவே ஆர்பிஐ கைட்லைன்ஸ் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்புகள் இருக்குது. என்னென்னா, இப்போ லோன் ரெக்கவரி பண்ண ஏஜென்ட் வர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து கத்தவோ இல்லை லோன் வாங்கினவங்களை திட்டவோ ஹராஸ் பண்ணவோ கூடாது. அதே மாதிரி காலையில் சீக்கிரமாவோ இல்லை பொழுது அடைஞ்சதுக்கப்புறமோ வரவே கூடாது. இப்போ அதே மாதிரி நமக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நம்ம ஃபோன் பண்ணி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு கூட வரணும்னு அவசியமே இல்லை.
நாம எங்கே வர சொல்கிறோமோ அங்கே அவங்க வந்து தான் ஆகணும். அது கூட நமக்கு ரைட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த பேங்க் வந்து எப்போ இந்த ரெக்கவரி ஏஜென்சிட்ட நீங்கள் கடனை வசூலிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒப்படைப்பாங்க அப்படின்னா, இப்போ ஒரு 6 மாதம் கடன் இருக்குது, இல்லை 3 மாதத்துக்கு மேலே போயிடுச்சு, அவங்க பேங்க்கால் வசூல் பண்ண முடியல, அப்படி வசூல் பண்ணாங்கன்னா கடனோட அதிகமாக செலவாகும் அப்படிங்கிற பட்சத்தில் ரெக்கவரி ஏஜென்சிட்ட ஒப்படைச்சிருவாங்க. இப்போ அவங்க வந்து ரெக்கவரி ஏஜென்சிட்ட வர்றாங்க அப்படின்னா, அந்த பேங்க் வந்து எந்த ரெக்கவரி ஏஜென்சிட்ட ஒப்படைச்சிருக்காங்களோ அந்த ரெக்கவரி ஏஜென்சி பற்றி கஸ்டமருக்கு, லோன் வாங்கின கஸ்டமருக்கு கண்டிப்பான முறையில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அது மெயில் மூலமாகவோ இல்லை ஃபோன் மூலமாகவோ இல்லை நோட்டீஸ் மூலமாகவோ இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ரெக்கவரி ஏஜென்சி பற்றின மொத்த டீட்டெயில்ஸையும் அவங்களோட வெப்சைட்டில், பேங்க்கோட வெப்சைட்லையும் போட்டிருக்கணும். இப்போ ரெக்கவரி ஏஜென்சிலேருந்து கால் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களோட எவிடன்ஸுக்காக அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கலாம். நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணி வைக்கலாம். ஆனால் அதை கஸ்டமருக்கு தெரியப்படுத்தி தான் ரெக்கார்ட் பண்ணணும். இப்போ அவங்க நம்ம கால் பண்ணுறாங்க, நாம் எடுக்கலை, அதனால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்டில் எப்படி ஆக்சஸ் பண்ணி அவங்களுக்கு கால் பண்ணி தொந்தரவு பண்ணுறாங்க, அவங்கள ஹராஸ் பண்ணுறாங்கன்னா அது சட்டப்படி தப்பு. அதுக்கு நம்ம அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இப்போ ரெக்கவரி ஏஜென்சி வந்து வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட பேங்க்ல இருந்தோ இல்லை சம்மந்தப்பட்ட ரெக்கவரி ஏஜென்சியில் இருந்தோ அவங்க வந்து ஒரு லெட்டரோ இல்லை நோட்டீஸோ வாங்கிட்டு வரணும். அதே மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு ஐடி கார்டு இருக்கணும். இந்த ஏஜென்சிலேருந்து தான் வராங்க, இல்லை இந்த பேங்க் சார்பாக தான் வராங்க அப்படின்னு சொல்லி ஐடி கார்டு இருக்கணும். அதை வந்து கஸ்டமர் நம்ம கேட்டால் அவங்க டிஸ்பிளே பண்ணணும். இப்போ ஒரு ரெக்கவரி ஏஜென்சிலேருந்து வீட்டுக்கு வந்து ஹராஸ் பண்ணிட்டாங்க, இப்போ அவங்கள பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னா சம்மந்தப்பட்ட பேங்க் அதுக்குண்டான ஃபெசிலிட்டிஸ் அந்த வெப்சைட்டில் வச்சிருக்கணும். அப்படி வெப்சைட்டில் வச்சிருந்தாங்கன்னா நம்ம அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா அந்த பேங்க் வந்து திருப்பி அந்த ரெக்கவரி ஏஜென்சி அனுப்பக்கூடாது, அவங்க தான் அதை ரிசால்வ் பண்ணணும். அப்படி ரிசால்வ் பண்ணலை, இல்லை ரிசால்வ் பண்ணி எந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா அந்த பேங்க் பற்றியோ இல்லை அந்த ரெக்கவரி ஏஜென்சி பற்றியோ நம்ம ஸ்க்ரீனில் தெரியுற ஆம்புட்ஸ்மேன் மெயில் அடிக்கி நம்ம அந்த பேங்கை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இல்லை ஆர்பிஐ வெப்சைட்லேயே போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். மக்கள் நாமும், கஸ்டமர் நாமும் லோன் கட்டக்கூடாதுன்னு சொல்லி யாரும் லோன் வாங்குறது இல்லை. ஏதோ கஷ்டத்துக்காக, அவசரத்துக்காக லோன் வாங்கியிருப்போம், ஏதோ ஒரு தேவைக்காக லோன் வாங்கியிருப்போம். அதை எப்படியாவது நம்ம வந்து ஏதோ எப்படி கஷ்டப்பட்டாவது நம்ம எப்படியாவது அதை கட்டிடணும். அதான் நம்மளோட கடமை. ஒருவேளை கட்ட தவறும் பட்சத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸ் என்ன அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அந்த ரெக்கவரி ஏஜென்சியாக இருந்தாலும் சரி, பேங்காக இருந்தாலும் சரி, அவங்க என்னென்ன விஷயங்களோ ஆர்பிஐ ரூல்ஸ், சுப்ரீம் கோர்ட் ரூல்ஸ் படி என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் இந்த வீடியோ. தவிர லோன் கட்டாதவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ இல்லை. மக்களோட ரைட்ஸும் தெரிஞ்சுக்கணும், அதே நேரத்தில் அவங்களோட டியூட்டிஸ் என்ன அப்படிங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்க, இல்லை லோன் வாங்கி இஎம்ஐ கட்டி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணீங்க, மேலே சொன்ன மாதிரி என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேடம், ஐசிஐஎஸ் பேங்க்லேருந்து வந்திருக்கோம். சார் இல்லைங்களா? இருக்காரு. நல்லதா போச்சு. எங்களை பார்த்தா நான் லூசு மாதிரி தெரியுதா? ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன்.